வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் பாலம் இது அப்படின்னு ஒரு பழைய பாடல் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னங்க? என் மனசில் இருக்கிறத நீங்களும் உங்கள் மனசில் இருக்கிற நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக பேசணும். வெளியூரில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தபால் எழுதுவீங்க. இந்த காலத்தில் தான் ஃபோனு. அந்த காலத்தில் தபால் ஒன்று தான் பெரிய தொலைத்தொடர்பு சாதனம். இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஜூலை 1ஆம் தேதி தேசிய தபால் ஊழியர் தினம். இன்னைக்கு தேசிய தபால் ஊழியர் தினம். தபால் நிலையங்கள் இந்தியா முழுவதும் 1,55,531 தபால் நிலையங்கள் உள்ளன. இது 2023 கணக்கு. இப்போ கூடியிருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் அதில் 10,000 சில போஸ்ட் ஆஃபீஸஸ் தபால் நிலையங்கள் இங்கே இருக்குது. அதில் மொத்தம் 5 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. 2.5 லட்சம் பேர் நிரந்தர ஊழியர்கள். இப்போ தபால் நிலையங்களுக்கு போட்டியாக நிறைய கொரியர் சர்வீஸ் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் பாரம்பரியமான அந்த அரசாங்க தபால் நிலையங்கள் என்றைக்குமே இல்லாமல் போகாது. நாளுக்கு நாள் வளருமே தவிர குறையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஈடுபாடு. பல காரணங்களுக்காக இந்த அஞ்சலகத்துக்கு நம்ம போகிறோம். அதில் பேங்க் மாதிரியே சேமிப்பு கணக்கு, ரெக்கரிங் டெபாசிட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அது இதுன்னு நிறைய இருக்குது. அப்போ நிறைய மின்னணு வேலையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. மணி ஆர்டர் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ மின்னணு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த பணம் அங்கே போனதாக செய்தி வந்துடும். அதை வச்சு அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. பணம் நேரடியாக போகலைன்னா கூட, இந்த பணத்தை நான் வாங்கிட்டேன், இவ்வளோ பணம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே மணி ஆர்டர் வரும். கடிதம் எழுதுறதுங்கிறது ஒரு கலைங்க. அது ஒரு அருமையான கலை. அந்த காலத்தில் நாங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடாக செய்வோம். இப்போ எல்லாம் ஃபோன் வந்த பிறகு நீங்கள் நீளமாக பேசுகிறதையே குறைச்சிட்டிங்க. மாம்ங்கிறீங்க, டேடுங்கிறீங்க, ப்ரோங்கிறீங்க, மாம்ஸுங்கிறீங்க, அப்புறம் மாப்பு அப்படிங்கிறாங்க. எல்லா நீளமான வார்த்தைகளும் சின்னதாக அளவாக சுருங்கிருச்சு. ஆனால் கடிதம் அப்படி இல்லை. அன்புள்ள தாத்தா பாட்டி அவர்களுக்கு உங்கள் பேரன் நான் பேரை சொல்லி எழுதுவது என்னவென்றால், என்ன மாதிரி போகும் தெரியுங்களா அந்த கடிதம்? அதெல்லாம் அனுபவித்து ரசித்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ கூட பாருங்கள், வருஷம் தேசிய அளவில் அஞ்சல் துறையில் கடிதம் எழுதும் போட்டி வச்சுருக்காங்க. ஒரு 9லேருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வச்சுருக்காங்க. அதில் இந்த வருஷம் பாருங்கள், தமிழ்நாட்டில் 3 பேர் அதில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது விருதுநகரை சேர்ந்த அனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கு, 25,000 ரூபாய். அடுத்தது வர்ஷா கோயம்புத்தூர்லேருந்து 2வது பரிசு வாங்கியிருக்கு, 10,000 ரூபாய். 3வது வேதாஸ்ரீ அப்படின்னு பண்ருட்டியிலேருந்து ஒரு பொண்ணு 3வது ப்ரைஸ் வாங்கியிருக்கு, 5,000 ரூபாய். இது இல்லாமல் தேசிய அளவில் ஒரு பரிசு பாருங்கள், ஆந்திராவை சேர்ந்த ஹராதி ரெட்டிக்கு கிடச்சிருக்கு, 50,000 ரூபாய் அதனுடைய மதிப்பு. இவங்க கடிதம் எழுதும்போது இவங்களுடைய கற்பனை திறன் வளரும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அது மட்டும் இல்லைங்க, 8,096 பேர் தமிழ்நாட்டிலிருந்து இந்த போட்டியில் கலந்துருக்காங்க இந்த வருஷம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8,096 பேருமே ஜெயித்தவங்க தான். பரிசு கிடைக்கலன்னா பரவாயில்ல, பங்கெடுத்துக்கிட்டதே ஒரு பரிசு அப்படிங்கிறது என்னுடைய வாதம். சரிங்களா? அந்த அளவுக்கு தபால் துறை, அஞ்சல் துறை போற்றுவதற்கு உரியது. இன்னைக்கு அந்த ஊழியர் தினத்தில் எல்லா ஊழியர்களுக்கும் நம்முடைய டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பணி பிரமாதமானது, சிறப்பானது. நான் பல தடவை வாட்ச் பண்ணியிருக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்களால ஒன்றுமே முடியாது, ஒன்றும் தெரியாதுன்னா கூட அந்த ஊழியர்களை அவங்களுக்கு நல்ல உதவி செஞ்சு பணத்தை கொடுக்கறதும் சரி, பணத்தை வாங்கி டெபாசிட் பண்ணுறதும் ரெண்டும் அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன தான் அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அது இது இருந்தாலும் கஸ்டமர் அப்படின்னு வரும்போது அந்த இயலாதவங்களுக்கு அருமையாக உதவி செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, நான் கண்ணால் பார்த்து சொல்கிறேன். 1911 விமான அஞ்சல் தொடங்கப்பட்டது. ஏர் மைல்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் விமானத்தில் தான் போயாகும். அது ஒன்று. 1983 அண்டார்டிகாவில் தக்ஷண கங்கோத்ரி அப்படின்னு ஒரு அஞ்சல் நிலையத்தை துவக்கியிருக்காங்க. எப்போவுமே குளிராக இருக்கும், அங்கேயும் ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசில் ஹிக்கிம் அப்படிங்கிற இடம் 15,500 அடி உயரத்தில் இருக்குது. அங்கே ஒரு தபால் நிலையம் வச்சுருக்காங்க.
அப்புறம் 2011 ஸ்ரீநகரில் தால் லேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தால் ஏரி, அதில் ஒரு மிதக்கும் தபால் நிலையத்தை உண்டாக்கியிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல டெவலப் ஆகிருக்காங்க. ஏகப்பட்ட போட்டிகளுக்கு நடுவே அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த வாரம் தினமலர் வாரமலரில் போன ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி தபால் துறை ஊழியர்களை போற்றுவோம் அப்படின்னு திரு முகுந்த் அப்படிங்கிறவர் ஒரு 1 பேஜ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதையும் இதோடு அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நன்றி திரு முகுந்த் அவர்களே, நன்றி தினமலர் வாரமலர். சரிங்களா? அதே வியாபாரத்தை பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்க விடுறதில்ல. மக்களுக்காக அருமையாக சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல பெரிய வணக்கத்தை வாழ்த்தையும் நம்ம சொல்லியே தீரணுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இவங்களை பற்றி சொல்லணுன்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.